இது இப்போ இந்த கட்சிக்கு ரொம்ப நெருக்கடி. தம்பி அருள் பிரசாத்துக்கு பயங்கர நெருக்கடி. என்ன செய்யப்பா, அவருடைய அப்போதே சொல்லிட்டேன் நான், எதையும் உடைக்கிறோம்னா சொல்லுங்கன்னு. இப்போ வந்துடும். வாங்க பிரசாத். அனைவருக்கும் வணக்கம். எதிரணியிலிருந்து அருமை சகோதரி வந்து அருமையாக ஒரு விளக்கம் சொன்னாங்க. சமயப்பணின்னா என்ன தெரியுமா? பக்குவப்படுத்துறது, அன்பு செலுத்துறது, சோறாக்குறது, அடுத்தவங்களை நேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை நேசிக்கணும்னு சொல்கிற அந்த சகோதரி தான் எங்களை பார்த்து யூதாசனுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு நேசிச்சிருக்காங்கய்யா. ஆமாம்மா, நாங்கள்லாம் யூதாஸ் சொந்தக்காரர். நீங்கள் என்ன ஏரோதுக்கு எதிர் விடா இல்லை பிலாத்துக்கு பக்கத்து விடா? அதாவது சார், நமக்கு வசதியான வசனங்களையே படிச்சுட்டு பேசக்கூடாது. ஒரு யூத் ரிட்ரீட்டுக்கு போயிருந்தா ஒரு பையன் எழுந்து சொல்கிறான், சார் மெட்ராஸில் இவ்வளோ கொசு வந்ததுக்கே நோவா தான் சார் காரணம்னா. அவர் என்னடா பண்ணார்னா, அந்த பேடையில் ரெண்டா ஏற்றும் போது 2 கொசுவை நசுக்கியிருந்தா நமக்கு சாதகமாக பேசின்னு போயிடுறது. அதாவது பைபிளும் ஒழுங்காக படிக்கிறதில்ல, பிரசங்கமும் ஒழுங்காக கேட்கறதில்ல. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், என் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் உட்காந்தார். இப்போ ஐயா தொடங்கும் போது நீங்களாம் நல்லா சிரிங்கன்னு ஏன் சொன்னார்னா, சிரிக்கிறதுக்கே நம்ம ஆளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்மளாம் ரொம்ப அடக்கமானவங்க, அதனால தான் கடைசியில் நம்மளை அடக்கம் பண்ணிடுறாங்க. சரி, பிரசங்க நம்ம ஒழுங்காக கேட்க. சார் ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஆரம்பத்தில் நமக்குன்னு 4 பிரசங்கம் பண்ணுவோம் சார். பர்சனலாக நம்ம லைஃப்பில், கிறிஸ்டியன் லைஃப்பில் 4 பிரசங்கம் பண்ணுவோம். முதல் பிரசங்கம் வைப்போம் நம்ம ஞானஸ்நானம் அப்போ. அப்போ நம்ம குழந்தையா இருப்போம், அப்போ பிரசங்கம் கேட்க முடியாது. அதுக்காக தான் ஞானத்தப்பன்னு ஒருத்தன் நிறுத்துறான். அவனுக்கு என்ன வேலைன்னா, அந்த பிரசங்கத்தை கேட்டு நம்ம வளர்ந்த பிறகு நம்மகிட்ட சொல்லணும். அவன் அன்னைக்கு சண்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே வரமாட்டான். ஸோ அந்த பிரசங்கம் கேட்க முடியாது. 2வது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவோம். அது எப்போ? கன்ஃபர்மேஷன் டைமில், திடப்படுத்தல். அப்போ யங் பாயா இருப்போம், ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டுப்பான். அந்த பக்கம் கேன்சர் அனுப்பா. அப்போ போய் யாராவது பிரசங்கம் கேட்பானா? கேட்க மாட்டான். 3வது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவோம். எப்போ? கல்யாணம். அப்போ போய் எவனாவது பிரசங்கம் கேட்பானா? ஆனஸ்டா சொல்லுங்க, யாருக்காவது உங்க கல்யாண பிரசங்க ஞாபகம் தான்? சில பேருக்கு தேதியே மறந்து போயிடுது. அப்போவே பிரசங்கம் கேட்க மாட்டான். கடைசியா நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவான். எப்போ? அப்ப கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது. அப்ப நமக்குன்னு பண்ற 4 பிரசங்கத்தை ஒழுங்காவே நம்ம கேட்கறது கிடையாது. அதனால நம்ம இஷ்டத்துக்கு பேசினுக்கிறது. ஒரே ஒரு விஷயம், சமய பணினா என்ன, சமுதாய பணினா என்ன, என்னென்னோ டெஃபினிஷன்லாம் சொன்னாங்க சார். அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுங்க. நான் பைபிள் வசனம்லாம் சொல்ல போறதில்ல. சமய பணி என்பது கடவுளை கற்பிப்பது, சமுதாய பணி என்பது கடவுளை காண்பிப்பது. இந்த சமூகத்துக்கு கடவுளை கொண்டு போய் காட்டணும் சார். நீங்க சமயப்பணி ஒரு நாள் செஞ்சு வச்சிருக்கீங்களே, அந்த சமயப்பணினால் விளைந்த விளைவுகளை நீங்க பட்டியலிடணும் தான் எங்க அணியில சொல்றோம். ஒரு சர்ச்சு பக்கத்தில் சாராய கடை இருந்துச்சு சார். போய் அந்த எம்எல்ஏ கவுன்சில் யாருக்கோ பெட்டிஷன் கொடுத்தாங்க. ஒருத்தனும் ஒன்றும் கேட்கல. ஒன்று அந்த பாஸ்டர் சொன்னார், ஏன் நம்ம உலகத்துக்கிட்ட போகணும், நம்ம கிட்ட யார் இருக்கா? நியாயாதிபதி இருக்கார், அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அன்னையிலேருந்து 10 நாள் ப்ரேயர் போட்டான். ஒரே ப்ரேயர் ரெக்வஸ்ட், சர்ச்சு பக்கத்தில் சாராய கடை போயிடணும். செயின் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஃபேமிலி என்னென்ன ப்ரேயர் இருக்கோ 10 ப்ரேயர் பண்ணான். ரகமா 10வது நாள் ப்ரேயர் முடிக்கலாம், அந்த சாராய கடை அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு. இதே பெண்டிகாஸ்ட் சர்ச் தான் நேரத்துக்கு அல்லேலூயான்னு கத்திருப்பாங்க எல்லாரும். நீங்க தான் அடக்கமானவங்களாட்ட கத்த மாட்டீங்க. அந்த 10ஆம் நாள் சாராய கடை விழுந்த உடனே நேரம் அந்த சாராய கடைக்காரன் போய் கோர்ட்ல கேஸ் போட்டான். இவங்க ஜெபம் பண்ணி தான் இந்த சாராய கடை இடிஞ்சு விழுந்துச்சு. உடனே ஜட்ஜு கூப்பிட்டார் சர்ச்சுக்காரங்களுக்கு, வா வா வா, இன்னும் நீ ஜெபம் பண்ணி சாராய கடை இடிஞ்சு விழுந்துச்சாமே. உடனே நம்மளுங்க, ஐயா எங்க ஜெபத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையா, நாங்க இந்த மாதிரி நிறைய ஜெபம் பண்ணுவோம், அது நடக்காதுன்னு எங்களுக்கே தெரியும். எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும், அவ்வளோதான். மற்றபடி அது பில்டிங் வீக், அதனால விழுந்துச்சான்ட்டான். உடனே ஜட்ஜி தீர்ப்பு எழுதினார். சாராய கடை விழுந்ததற்கு கிறிஸ்தவர்களின் ஜெபம்தான் காரணம் என்று சாராய கடைக்காரனே விசுவாசித்தாலும் நம்முடைய ஜெபம் காரணமில்லை என்று கிறிஸ்தவர்கள் விசுவாசிப்பதால் அவர்களை விடுதலை செய்து விடுகிறேன். நீங்க சமய பணி செஞ்ச அழகு சார். ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க சார், ஜீவிக்கிற கடவுளை சேவிக்கிற கூட்டம். நம் கடவுள் யார்? நம் கடவுள் யார்? கடலை கடக்க வைக்கிறவர், கடல் மீது நடக்க வைக்கிறவர். கடலை கடக்க வைப்பார், கடல் மீது நடக்க வைப்பார். அந்த புரிதலை உங்கள் சமய பணி ஏற்படுத்தி இருக்கிறதா? ஒரு சர்ச்சில் ஈஸ்டர் சர்வீஸ்ல எல்லாரும் பாட்டு பாடுகிறான். இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் சத்தமா பாட்டு பண்றான். திடீர்னு 10 தீவிரவாதி உள்ள நோயிட்டான். யாரா இயேசு உயிர்த்தெழுந்தார் பாடினது?
யார் பாடினது? கட்சி ரோல இருக்கிறாங்க. சார் நான் சும்மா இந்த பக்கம் போனேன், பாட்டு பாடினாங்க, உள்ள வந்து உட்காந்தேன் சார், எனக்கு அவர் உயிர் தந்ததுக்கு சம்மந்தம் இல்லை சார்ட்டான். 2 ரூபா முடிச்ச முன்னால கேட்டான், ஏசு உயிர் தந்தா நீ பாடினியா? அவன் சார் என்கிட்ட பாட்டு புக் கூட இல்லை, அவங்க தான் பாடுறாங்க, நான் சும்மா கைத்தட்டேன், மற்றபடி அவர் உயிர் தந்ததுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டான். முதல் ரோல இருக்கிறவன் பார்த்துக்கிட்டேன், ஏசு உயிர் தந்தா நீ பாடினியா? அவன் சார் நான் கமிட்டி மெம்பர், உண்டியல் எடுக்கணும் அதனால உட்காந்துக்கிறேன், மற்றபடி நமக்கு எதுக்கும் தெரியாதுன்ட்டான். சரி கொயர் பாஷை பார்த்துக்கிட்டேன், ஏசு உயிர் தந்தா நீ பாடினியா? அவன் வேற இந்த பாட்டை பாட சொல்லி கொயர் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. ஏதாவது கேட்கறதுன்னா அவரு கேள்வி, என்கிட்ட இந்த வாயெல்லாம் கேட்கற வேலை வச்சுக்கோங்க. நேரா பாசிட்ட போனா, ஏசு உயிர் தந்தா நீ பாடினியா? அவரு சார் பிஷப் இந்த பாட்டை பாட சொல்லி சட்டில் நினைச்சுக்கிறார் சார், அதனால பாட, மற்றபடி அவர் பாடுறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ ஏசு உயிர் தந்தார் யார் பாடினது? ஒரு சின்ன சண்டே ஸ்கூல்ல வந்து, அண்ணே நான் தான் பாடினேன். எங்க அப்பா அம்மா எங்க? நீங்க உள்ள வழியாக தான் அவங்க வெளியே ஓட்டாங்க, அதோ ஜன்னல் வழியா என்ன கூட வந்துருன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. நீ தான் பாடு. யார் சொல்லி கொடுத்தாங்க? சண்டே ஸ்கூல் அக்கா சொல்லி கொடுத்தாங்க. நல்லா யோசித்து பாருங்க, இத்தனை பேர் மறுதளித்த போது அந்த ஒரு பிள்ளை ஒற்றுக்கொண்டதை காரணம் என்ன? தன் உயிரின் மீது அதற்கு ஆசை இல்லை. ஃபேனுக்கு கீழே சொபிஸ்டிகேட்டடா ஏசியில உட்கார்ந்துக்கிட்டு என் இயேசு ஜீவிக்கிறார் உயிர் தெழுந்தார்னு சொல்றது விசுவாசம் இல்லைங்க. என் முகத்துக்கு நேராக துப்பாக்கி நீட்டும் போது ஆம் என் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் தான் விசுவாசம். அத்தகைய விசுவாசத்தை இந்த சமய பணி உருவாக்கி வச்சிருக்கா. இயேசு நன்மை செய்துகிறார், சுற்றி தெரிந்தார், இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் விடுங்க. நாம சமய பணியை இவ்வளவு தூரம் வளர்த்துக்கிறோமே சொல்லுமே, நாம அடுத்தவன் மீது அன்பு, பக்கத்தில் இருக்கிறவன் பட்டினியாய் இருக்கும் போது உனக்கு சொர்க்கத்துக்கு வழி காட்டுகிறேன் என்று சொன்னா எப்படி சார் நம்புவான்? ஆதியாகமத்தில் யோசித்து படிங்க. கடவுள் முதல் நாள் இதை படைத்தார், 2வது நாள் இதை படைத்தார், 3வது நாள் இதை படைத்தார். மனுஷனை படைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு வரி போட்டிருக்கு. என்ன வரி போட்டிருக்கு? மனிதனை தன் சாயலாக படைத்தார். சார் அப்பா பள்ளியும் ஒரே சாயல் இருக்கிறாங்க சார், அண்ணன் தம்பி ஒரே சாயல் இருக்கிறாங்க சார் சொல்றோம்ல. நம்ம கடவுள் சார் எவனாவது உங்களை பார்த்தா கடவுள் மாதிரி இருக்குது சொல்லிக்கிறானா? மூஞ்சத்தையும் பற்றி அது மூஞ்சில முடிச்சா ஒன்றும் நடக்காதுன்னு தான் சொல்றோம். அப்ப அந்த சாயலை இழந்துட்டோமா இல்லையா சார்? நீ கொண்டு போய் அந்த சாயலை காமிக்கணுமா இல்லையா சார்? காமிக்க வேண்டும் தானே முக்கியம். இன்னைக்கு என்ன பண்றான்? பக்தியில வளர்ந்து அவன் சமூகத்தை விட்டு பிரிந்து இருக்கான். சில பேர் ஜோம் பண்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். கடவுளையே மிரட்டுறான். ஏசாயாவில் நீர் அப்படி சொன்னீரே, எரேமியாவில் இப்படி சொன்னீரே, சொல்லிட்டீங்களா? நான் சொன்னார் அவரு. ஒன்றில் ஒரு ஐசியில் ஒரு ஆள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான். ஒருத்தரை கூப்பிட்டு ஜோம் பண்ணுங்கன்னாங்க. என்ன ஜோம் பண்ணும்? கடவுளே இவருக்கு சீக்கிரம் சோத்தை கொடுக்கணும், அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் தைரியத்தை கொடுக்கும், இப்படி தான் ஜோம் பண்ணும். அந்த ஆள் ஜோம் பண்ணுறான். ஆண்டவரே இப்படித்தான் நான் கன்னியாகுமரியில் ஜெபித்தேன், அவர் பிழைத்தார். நாகர்கோவில் அவர் பிழைத்தார். மதுரை, திருச்சி, விழுப்புரம், உளுதார்பேட்டை, விருதாச்சலம், மெட்ராஸ் வந்து திறந்து பார்த்தா அந்த ஆள் செத்து போயிட்டான். பக்கத்தில் இருக்கிற கேட்டான் எப்போ போச்சுன்னு. நீ விருதாச்சலத்துலேருந்து உளுந்தூர்பேட்டை வந்து இந்த அப்பயே போயிட்டு இருக்காங்க. என்ன விளையாட்டு நீங்க சமய பண்ணி செஞ்சு கிழிச்சிருக்கீங்க. கிறிஸ்டியன் லைஃப் சிலபஸ்ங்கிறது 3 தான் சார். கிறிஸ்டியன் லைஃப் சிலபஸ்ங்கிறது 3 தான். 1 கடவுளை கற்றுக்கொள்ளுகிற பருவம் சண்டே ஸ்கூல், கடவுளை பின்பற்றுகிற பருவம் யூத், கடவுளை பிரதிபலிக்கிற பருவம் ஃபைனல். கற்றுக்கொள்ளாதவனால் பின்பற்ற முடியாது, பின்பற்றாதவனால் பிரதிபலிக்க முடியாது, பிரதிபலிக்க முடியாதனால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன? நீங்க நல்லா யோசித்து பாருங்கள். இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க எல்லா நேரங்களிலும். இப்போ யார் கிறிஸ்டியன்? நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. எப்படி கிறிஸ்தவங்க? இங்க உட்கார்ந்து இருக்கோம், இங்க சர்ச்சில் மெம்பரா இருக்கோம், எல்லாம் கிறிஸ்தவங்க. ரைட், ஓகே ரைட். யார் கிறிஸ்தவன்? 3 ஃபார்முலா தான் இருக்கு. ஒன் ஹூ பிலீவ் கிரைஸ்ட், தே ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ். இப்போ நம்ம இந்த சர்ச்சில் மற்ற நாள்லாம் யாரோ ஒரு இந்து வந்து முழுகத்து எடுத்துனா அவன் கூட கிறிஸ்தவன் தான். ஏன்னா ஏசாமி அவன் நம்புறான். ஒன் ஹூ பிலீவ் கிரைஸ்ட், தே ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ். ஒன் ஹூ பிலாங்ஸ் கிரைஸ்ட், தே ஆர் ஆல்சோ கிறிஸ்டியன்ஸ். நம்ம வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் எது நடந்தாலும் எப்படி நடக்கும்? கிறிஸ்தவ முறைப்படி நடக்கும். we are belong Christ, we are also Christian. இது ரெண்டு இல்லைங்க. ஒன் ஹூ பிஹேவ் லைக் கிரைஸ்ட், தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதான் சொல்றேன், அங்கே போய் வர்றவங்கல்ல அவங்க சாதகத்துக்குமான வசங்க. ஒரு கல்யாணத்துக்கு பேச போயிருந்தோம் சார். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தாரு. சார் பொதுவாக கல்யாணத்தில் நான் பேச மாட்டேன், ஏன்னா கல்யாணத்தில் பேசினா எவனும் கேட்க மாட்டான். இல்லை இந்த லைட் ஆள்னு ஒரு ஆள் இருக்கு, அந்த கல்யாணத்தில் பேச போயிட்டு அங்கே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தன் கொஞ்சம் தள்ளுங்கன்ட்டு இந்த ஓரம் கொண்டு வந்துட்டான். பேசிட்டு போய் மொழிட்டு அப்புறம் ஒரு அம்மா தடிசை வந்து என்கிட்ட சொல்லுது, தம்பி பேசணும்னா அந்த ரூமில் யாரும் இல்லை, அங்கே போய் பேசிட்டு இப்போ ஏன் சந்தோஷத்துக்கு பேசுகிற மாதிரி. அப்போ பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்து தான் அவன் சொன்னான், சார் பைபிளில் கல்யாணம்ங்கிற சொல் லேட்டாக தானே வந்துச்சு. உடனே எனக்கு தமிழ் ஆசிரியராக ஒன்று, ஆமாங்க கல்யாணங்கிற சொல் 10ஆம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு, அதுக்கு முன்னால் கல்யாணங்கிற சொல் இல்லை, அதுக்கு மன்றலுங்கிற சொல்லு தான் இருந்துச்சு. ஓ அப்படியா? அப்படின்னு அவன் சொன்னான், இல்லைங்க விவாகம்னு ஒரு சொல் இருக்கு. ஆமாங்க விவாகம்னு ஒரு சொல் இருக்கு. அந்த சொல் எப்படி வந்துச்சு தெரியுமாண்ணா? எனக்கு ஆசையாச்சு. சரி நோ புதுசாக மேட்ரு சொல்ல போகிறான் பொழுது சொல்லுங்க எப்படி வந்துச்சுன்னா, வி வாகம், விழா எலும்பிருந்து எடுப்பவளே, அதனால வி. என்னோட வா, எப்படி வா? கம்முன்னு வா. நான் 2 அடி தள்ளி உட்காந்துட்டேன். இந்த ஆத்மாவில் உட்காந்து நம்ம கேட்டுருவோம். அது மாதிரி வசனங்களை நமக்கு வசதியாக வளைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த திருச்சபையிலே நீங்கள் உள்ளே வருகிறேன்னு சொன்னால் வெளியே போகிறவங்க சார். நான் கேட்குறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சு முடிஞ்சு போகும்போது வாசலில் உட்காந்து யார் உட்காந்துப்பா? சர்ச் வாசல், எல்லா சர்ச் வாசலும் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிஞ்சா வாசலில் யார் உட்காந்துப்பா? யாரு?
உள்ள உட்காந்துக்கிற நீங்களாம் யாரு? அவன் வெளியே இருந்து நம்ம மட்டும் அம்மா தாயே போடுன்னு கேட்கறான், நம்ம உள்ள வந்து கடவுளே எனக்கு இதெல்லாம் கொடுன்னு கேட்கிறோம். நம்மளும் பிச்சைக்காரங்க தான், நம்ம கிட்ட பிச்சை எடுத்துட்டு வரோம், அங்கே பிச்சை எடுக்கிறான். இந்த பிச்சையை அங்கே கொண்டு போய் கொடுப்பதுதான் சமுதாயப்படி. அதை செய்தால் தான் கிறிஸ்தவம் முழுமை பெறும். நன்றி, வணக்கம். அருள் பிரசாத் சும்மா கலகலப்பாக்கி விட்டுட்டார். எவ்வளவு தூரம் கலகலப்பை உண்டாக்க முடியுமோ இந்த பக்கத்து பேச்சாளர்களுக்கெல்லாம் என்ன பேசுறது அப்படின்ற ஒரு நிலைமையை உண்டாக்கி இவங்களுக்கு மிகப்பெரிய நடுக்கத்தை உண்டாக்கி வச்சுட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப கலகலப்பாக பேசியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர் பேசிவிட்டார். இப்போ என்ன செய்ய போகிறாங்க அங்கே ஜான்சி அம்மா? அதுவும் சதி பண்ணுது. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்கு வீட்டிற்கும் சான்றோர்களே, ஆன்றோர்களே, முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு திருச்சபைகள் இன்றைய சூழ்நிலையில் செய்ய வேண்டியவை. சமயப்பணியா சமுதாய பணியா? செய்ய வேண்டியவை. செஞ்சிருந்தா என்னென்ன நடந்திருக்கும்? செய்யல, அதனால நீ சமய பணியா ஆற்றுவினா சமுதாய பணியா ஆற்றணுமாங்கிறதான் கேள்வி. ஓ, ரெண்டுமே செய்யல. நடுவர் அவர்களே, எங்க அணியில சொன்னாங்க, மனிதனை பக்குவப்படுத்துதல் சமயம், அப்படிதானே? அந்த பக்குவப்படுத்துதல் எங்கே நடைபெறுகிறது? சமுதாய பணி செய்யும் போதுதான் நடைபெறுகிறது? இல்லங்க, சர்ச்சுக்குள்ள திருச்சபையில பிரசங்கிக்க போதுதான் நடைபெறுகிறது. நடுவில் காலையில் ஒரு அருமையான செய்திங்க சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த ஐயர். அல்ல, ஒரு பிரதர் தான் அன்னைக்கு மெசேஜ் கொடுத்தாங்க, நல்லா கொடுத்தாங்க. இந்த திருச்சபையை பொறுத்தவரை சமய பணி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நான் என்னுடைய பார்வையில் நான் ஏன் இதை சொல்றேன்? திருச்சபையில் இந்த நம்ம அம்பத்தூர் தானே? ஓ, இங்க போய் நடந்துகிட்டு இருந்தாங்க. நான் மற்ற திருச்சபையை பத்தி தான் நான் பேச போறேன். சமய பணி சரியாக நடக்கல, இன்னும் நீங்க செய்யணும்னு நான் பேச போறேன். ஓ, நீங்க? ஆமா, அவங்க பேசுனதுல இருந்து நான் டிஃபரெண்டா திங்க் பண்ணிருக்கேன். எப்படின்னு கேக்குறீங்களா? நடுவர்களே, அவர் சொன்னாரு, கடவுளை கற்பிப்பது சமய பணி. அதத்தான் நாங்க சொல்றோம். நீங்க சரியா கற்பிச்சிருக்காங்களா? இன்னைக்கு திருச்சபை சரியாக கற்பித்திருக்கிறார்களா? எந்த இடத்துல தான் கற்பிக்கிறாங்க? நடுவர்களே, நான் அனுபவத்தில் தான் பேச போகிறேன். இவங்கள மாதிரி வசனத்தெல்லாம் வச்சு நான் பேசலை. சரி. டாஸ்மாக் கடைக்கு ஜோம் பண்ணது நாங்கள் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னார் சகோதரர். டாஸ்மாக் அவர் இங்கே சொல்லிட்டாருமா, வெளியில் சொல்லிடாதே. நடுவர் அவர்களே, எங்கள் சர்ச்சிலேருந்து நாங்கள் ட்ரெஷரர் இசி மெம்பர்லாம் போய் ஒரு சமாதானம் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போனோம். போய் சமாதானம்லாம் பேசி முடிச்சிட்டோம். பேசி முடித்த உடனே எங்களை கொண்டு போய் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்கார வச்சுட்டு ட்ரெஷரரையும் இசி மெம்பர் 2 பேரையும் காணும். நாங்கள் அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். வந்தாங்க, டபுள்ஸாக வந்தாங்க. டபுள்ஸாவா? ஏன் போகாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாரோ? பக்கத்து கடைக்கு தான் போயிட்டு வந்தவங்க, சிஸ்டர் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க பாருங்க அந்த இடத்துல சொல்லிட்டு, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை போய் எடுத்துட்டு காணிக்கை வாங்க வர்றாங்க. அப்பனா அந்த திருச்சபை சமய பணியை சரியாக செய்திருக்கிறதா? இன்னும் செய்யவில்லை. நடுவர்களே, இன்னொன்று நான் சொல்றேன். திருச்சபையில நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று நாம் விதைத்திருக்கிறோமா? விதைத்திருந்தால் எந்த குற்றங்களும் நிகழ்ந்திருக்காது. ஒழுக்கத்தை பற்றி நம்முடைய சமய பணி சரியாக செய்திருந்தால் இன்று இந்த நிலைமை வந்திருக்குமா? டீச்சரை மாணவன் குத்திடுறான்,
தன்னை காதலிக்கலன்னு ஒரு பிள்ளைய வெட்டி கொன்னுடுறான். இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமுதாயத்தையே சீர்படுத்துவது சமய பணியால் மட்டும்தான் முடியும். ஓ, அப்படி வர்றீங்க நீங்க. இங்க நீங்க சரியா பேஸ்மெண்ட் கரெக்டா கொடுத்திருந்தா தான் 1.5 கோடிக்கு கட்டினால் இந்த பில்டிங் நிக்குங்க. சமுதாய பணி என்பது மேலே கட்டக்கூடிய பில்டிங், கட்டிடம். ஆனால் சமய பணி சரியாக இருந்தால்தான் அந்த கட்டடம் கடைசி வரைக்கும் நிக்குங்க. இல்லன்னா என்ன செய்யும்? நீங்க சமுதாய பணியில தையல் மிஷின் கொடுப்பீங்க, வாங்கிட்டு அவங்க வாட்டு போய் தச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏசப்பாவை பத்தி நினைச்சு பார்ப்பாங்களா? அடுத்தவருக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்க சரியாக சொல்லிக் கொடுத்திருந்தால், ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நீங்கள் சொல்லிக் கொடுத்திருந்தால் அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சொல்லி கொடுக்கல, கற்பிக்கலன்னா அது ஒரு பெருமைக்காக நடக்கக்கூடிய ஒரு செயல். சமுதாய பணினா நீங்க என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மேடம் சொன்னாங்க, சிறியவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வலது கை செய்யறத இடது கை தெரியக்கூடாதுங்க, தெரியக்கூடாதுல்ல. நீங்க என்ன செய்றீங்க சமுதாய பணியில? லைட் போட்டு இது கட்டி எல்லாம் கட்டி எல்லாருக்கும் முன்னால இன்னாருக்கு இவ்வளவு செய்தாங்க மைக்ல வேற இதை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு, எதுக்கு அனௌன்ஸ் பண்ணணும்? நீ செய்யறத கமுக்கமா செஞ்சுட்டு போக வேண்டியதானே? அரிப்பின் பண்டிகை வசனத்தை வாசிப்பீங்கல்ல, அன்னைக்கு வசூல் எல்லாம் வாசிப்பாங்கல்ல. நடுவர்களே, அது எங்களுடைய செழிப்பை காட்டுவதற்காக, கர்த்தர் எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக. ஓ ஓ, அதுக்காக. ஆமா, அதுக்காக தான் வெளியில் லைட்டை போட்டு மைக்கை கட்டிக்கிட்டாங்க. நீங்க அங்கிட்டு போனா இங்கிட்டு வர்றீங்க, இங்கிட்டு போனா அங்கிட்டு போறீங்க. என்னம்மா நீங்க? நடுவர்களே, இன்னொன்னு சொல்றேன். இன்னைக்கு திருச்சபைகள் கிராம ஊழியத்தில் இருக்கிறதா? இருக்குங்க. திருச்சபையை நான் குறை சொல்லவில்லை. முதலையே நீங்க ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்டு ஜெபம் பண்ணி ரெவரண்ட் ஐயா அம்மா கூட எல்லாரும் போகணும். ஆனா நம்ம யாருமே கிடையாது. சண்டேன்னா சர்ச்சுக்கு வருவோம், வர முடியலன்னா ஜீசஸ்க்கே ஒரு எஸ்எம்எஸ் லீவ் லெட்டர் அனுப்பிட்டு வீட்டில் இருந்துக்குருவோம். ஆண்டவரே எங்களால் வர முடியாது, இன்னைக்கு வீட்டில் ரொம்ப வேலை இருக்கு, மத்தியானம் சமைக்கணும், அதுக்கப்புறம் தூங்கணும், அதுக்கப்புறம் டிவி பார்க்கணும், இத்தனை வேலை இருக்கு, சண்டே மட்டும்தான் எங்களுக்கு ரெஸ்ட், எங்களுக்கு கிராம ஊழியம் செய்ய முடியல. அப்பனா இன்றைய திருச்சபைகள் இன்றைய சூழ்நிலையில் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதை வெளிப்படைய செய்வது சமய பணியால் மட்டும்தாங்க முடியும். சமய பணியா மட்டும்தான் முடியும். நடுவர்களே, இப்ப இன்னொன்னே ஒன்று சொல்றேன். நம்ம வாலிப பிள்ளைகளை பத்தி தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் ஒரு வழக்கறிஞராக இருப்பதினால் ரொம்ப கவலைப்படுறேன். நான் வர்ற வழக்குகளில் முக்காவாசி வழக்குகள் கிறிஸ்தவர்கள் இடத்தில் இருந்து மட்டுமே வருகிறது. அதான் உங்ககிட்ட வரும், மற்றவகிட்டையும் இருக்கு. ஏன் தெரியுமாங்க? சமயப்பணி சரியாக நடக்கவில்லை. சமயப்பணி சரியாக நடக்கவில்லை. நீங்க உங்க வாலிபர் மீட்டிங்ல சொல்லி கொடுங்க. நீ எப்படி குடும்பம் நடத்தணும், வாழ்க்கையில பொம்பளை பிள்ளைங்க எப்படி எப்படி இருக்கணும், ஆம்பளை பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு வாலிபர் மீட்டிங்ல நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அவங்க அங்கங்க நோக்கி நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாலிபர் மீட்டிங், யூத் மீட்டிங்னா அதுதான். எல்லாரும் வந்துருவாங்க. யூத் மீட்டிங் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா அது இருக்கிற ஐயர் அதை கண்டுக்கவே மாட்டார். கண்டுக்கிட்டு அவரை யாரும் கண்டுக்க மாட்டாங்கல்ல. ஆனால் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாருங்க, நீ கண்டிப்பா அன்பா சொல்லணும், கேட்கலன்னா கடிஞ்சு சொல்லு. உபதேசத்தை சொல்றதுல சத்தம் போட்டு கூட நீ சொல்லணும், தவறக்கூடாது. ஏன் தெரியுமா நடுவர்களே? இன்னொரு மனசு வலிக்கக்கூடிய வேதனை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். மதுரை நீதிமன்றத்தில் நான் சொல்ல விரும்பல, எந்த சர்ச்சுன்னு சொல்ல விரும்பல, ஒரு ரெவரண்ட் அவர் பொண்ணுக்காக டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருந்தாருங்க. எப்படிங்க சுவிசேஷம் நீங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, ஆண்டவர் இடத்துல ஏவுனார் இருந்தாரு. அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நாம் செய்ய வேண்டியது சமய பணியவா சமுதாய பணியவா? சமய பணியைத்தான் செய்ய வேண்டும். அதாவது மனைவிகளே, உங்கள் கணவருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவி மேலே அன்பாயிருங்கள். அங்க என்ன பிரச்சனை தெரியுமா? என் பிள்ளைக்கு சமைக்க தெரியாது, எங்க கூட தான் இருக்கும், இதுக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு வரணுமா? அங்க வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, டேவிட் டேவிட். அவர் பைபிளோட வந்து நிற்பார். பைபிளுக்கு எடுத்துட்டே வரமாட்டார். என்னங்க அந்த காலத்தில் எப்படி செய்யப்பட்ட ஊழியம் இன்னைக்கு நம்ம பைபிளை கையில வச்சுக்கிட்டு இருக்கோமே. 301 ஆண்டுகளுக்கு முன்பாக சீகன் பால் அதை எழுதுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? அவர் இங்க வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எவ்வளவு
சமயப்பணி இன்னைக்கு எப்படி இருக்கிறது? சமுதாய பணி என்னங்க? சமுதாய பணி, சமயப்பணி சரியாக இருந்தால் சமுதாய பணி தானே வந்து விடும்ல. சமயம் நீங்கள் உங்கள் மனசு, நீ அன்பாயிரு, உன்னிடத்தில் அன்பா இருப்பது போல பிறனிடத்திலும் அன்பாயிருன்னு சொல்லியிருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு நம்ம அன்பா இருந்திருக்கோமா? அவர் யாரு? பக்கத்து வீட்டுக்காரர் யாரு? நம்ம சமயம் அப்படி போதிச்சிருக்குல்ல. உனக்கு மட்டும் வச்சுக்கோ, பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு இன்னும் கொடுத்துடாது. அம்மா எப்படி சொல்லி கொடுப்பா? கிறிஸ்தவக்கார அம்மா, 2 முறுக்குனா வீட்டுக்குள்ள வச்சு தின்னுடா, வெளியே போய் திங்காத. இதுவா நாம் சமயப்பணி சரியாக இருந்தால், நீ 1 முறுக்கு வச்சிருக்கியாமா, பாதி பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லும். அப்ப சமுதாய பணி ஆட்டோமேட்டிக்கா வரும்ல. வீட்டுல வளர்க்கிற வளர்ப்பு முறையிலையும் சமயப்பணி இல்லையே. அதை சொன்னா என்னங்க மாத்தி மாத்தி? நடுவர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டோம்னாலும் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று சொன்னாங்களே, இன்னைக்கு நம்மகிட்ட சகோதர சிநேகம் இருக்குதா? திருச்சபைக்கு வர்ற நம்ம அண்ணன் தங்கச்சி கூட பேசாம இருக்குமே. சமயப்படி உங்களுக்கு சரியாக கற்பிக்கப்பட்டு இருந்தால் ஒருத்தர் கூட அண்ணன் தம்பி கூட சண்டை போட மாட்டாங்க. நம்ம சமயப்பணி சரியாக இல்லை. நீங்கள் எதிர்காலத்தில் செய்ய வேண்டியது சமயப்பணியைத்தான். அதைத்தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். என்ன நடுவர்கள், இன்னொன்னு சொல்றேன், நமது சமயப்பணியில் பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று உபதேசித்திருக்கிறோமா? உபதேசிக்கவில்லையே. எல்லாத்தையும் வாங்கிட்டு கடவுள் எங்களுக்கும் கொடுத்துரு அப்படின்லாம் நம்ம உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம். தாழ்மை நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோமா? தாழ்த்தப்படுகிறவன் தான் உயர்த்தப்படுவன் சொல்லி கொடுத்துருக்கோமா சமயப்பணியில? சும்மா ஒரு நிமிஷம். ஆனால் அதை கற்பிக்க வேண்டிய இடம் சமயப்பணி தான். சமயப்பணி சரியாக இருந்தால் சமுதாய பணி சரியாக இருக்கும். வாய்ப்பளித்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, திருச்சபை சார்ந்த பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய மற்ற சமயங்களை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே இருக்கின்ற குருக்களே, அருட்கன்னியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில். இந்த காலத்திலே தமிழகத்தில் முதல்ல தமிழ் படித்தார். தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை பிற சமய இலக்கியங்களையும் படித்தார். 156 புராணங்களை அவர் புத்தகங்களை இலக்கியங்களை படிச்சிருக்கிறார். அப்போ அவரை அனுப்பிய அந்த சபை அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதியது. நீர் இந்தியாவுக்கு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டதே, எத்தனை பேரை மதமாற்றம் செய்திருக்கிறீர்? அதற்கு அவர் ஒரு பதில் கடிதம் போட்டிருக்கிறார். எந்த எதிர்ப்பாளரும் இல்லாத ஐரோப்பாவில் இருந்து கொண்டு இப்படி கடிதம் எழுதுவது எளிமையானது. ஆனால் நான் இருக்கிற தமிழகத்திலே நான் ஒரு செய்தியை சொன்னால் இங்கு இருக்கிற சமயத்தவர்கள் 10 தத்துவங்களை முன்னால் சொல்கிறார்கள். நான் இப்போது அந்த சமய தத்துவங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன். இது அவர் சொன்னது. பிற சமயங்களை மதிக்க தெரிந்தவர்கள் தான் தன் சமய பணியை சரியாக செய்ய முடியும் என்பதை தயவு செய்து இனிமாவது புரிஞ்சுக்கங்க. 3 பேரும் நாங்கள் யூதாஸ் காரியத்தான். ஒரு சபையை மதிக்க தெரிஞ்சவங்க தான் அடுத்த சபையை மதிப்பாங்கன்றதை அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்று, ஜான்சி சொன்னாங்க, பக்குவப்படுத்துதல் என்பது பிரசங்கத்தின் போது நடைபெறுகிறதுன்னு. அது சமய பணியில் நடக்கிறது. நாங்கள் சமூக பணியிலும் அது நடக்கும். அன்னை தெரசா இந்த ஊருக்கு வந்தார், ஆசிரியையாக வந்தார். ஆசிரியையாகத்தான் வந்தார். 1946 தான் அவருக்கு ஒரு வித்தியாசமான கால் விதின் அ கால் அப்படின்னு அன்னை தெரசா சொல்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிற ஏழைகளை தேடி போக வேண்டும் என்பது அவர்களுக்கு ஏவப்பட்டது. அப்படி போனாங்க. அவங்க ஒரு இடத்துல, ரொம்ப ஏழ்மையானவர்கள் வாழுகிற இடத்துல 2 ரொட்டி தொண்டை அன்னை தெரசா எடுத்துகிட்டு போய் ஒரு இந்து சமய தாயிட்ட கொடுத்தாங்க. அவங்க புள்ள காய்ச்சலில் இருந்தது. அப்போ அந்த தாய் 2 ரொட்டி துண்டு, அதில் ஒன்றை தனக்கு தன் வீட்டில் வைத்துக்கொண்டு இன்னொன்றை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடினாங்களாம். இப்போ தெரசா கேட்டிருக்கிறாங்க, என்ன நீ அங்கே போகிறேன்னு. இல்லை, அங்கே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருக்குது, அங்கேயும் ஒரு பையன் காய்ச்சலில் இருக்கான், அவன் பட்டினியாக இருக்கான், அதுக்காக இதை கொடுக்க போகிறேன்னு. 2 வஸ்திரம் இருந்தால் அதை ஒன்றை இன்னொருவருக்கு கொடு என்று இயேசு சொன்னதை அங்கு ஒரு இந்து பெண்மணி செய்து காட்டினால் அன்னை தெரசாவின் மனத்தில் அது மாற்றத்தை உருவாக்கும். மறந்துடாங்க. 20 வருஷம் இருந்தால் நம்மள மாதிரி இருக்கணும்.
பேசியிருக்கிறாங்க. இது ஆவேசப்படுகிற விஷயம் இல்லை. சமயப்பணி என்பது அவசியமானது. அந்தந்த சமயம் தன் சமயத்தை பற்றி பேச வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களை நீங்கள் முதலிலே உங்கள் பிள்ளைகளிடம் உங்கள் சமயத்தை பற்றி பேசுங்க. மறந்து போன நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வசனங்களை எழுதி ஒப்பிக்காமல் எங்கள் அம்மா சாப்பாடு போட்டதே இல்லை. அப்போல்லாம் ஸ்லேட்டில் எழுதணும் வசனங்களை. அன்னைக்கு படித்த வசனம் தான், அதுக்கப்புறம் நாங்கள் படிக்கலை. இல்லாட்டி தொப்புளை பிடிச்சி கிழுவாங்க எங்கள் அம்மா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவேன்னு எழுதி விசுவாச பிரமாணம் எழுதி காட்டினா தான் சாப்பாடு. இன்னைக்கு நம்ம பையனுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கே சிரிக்கிறான். நீங்க ஏன்டா வாசல் நிற்கிறீங்க? அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம்ன்றான். வாசலில் நிற்கிறவன் அட்டண்டன்ஸ் எடுக்கிறானா? இது முதல்ல உங்களுக்குள்ள ஒழுங்கை கொண்டு வாருங்கள். சமுதாய பணி செய்தால் எல்லாரும் வருவார்கள், எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள். அதை ஏன் நம்ம புரிஞ்சுக்கல? இந்த யூதாஸ்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, கிறிஸ்து செய்தது அவர் கடைசியாக சொன்னது அவர் சொன்னார். யூதாஸ், நீங்கள் யோவான் 13:29 வாசிச்சு பாருங்க. கடைசி ராபோஜனம். அப்போது ஆண்டவர் சொல்கிறார் யூதாஸை பார்த்து, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். நினிவேக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம். நாங்கள் இன்னொன்று, பொறுமையாக இரு, நீதியோடு இருன்னு சொல்லுவது தான் சமயப்பணின்னு மெய்யரசி சொன்னாங்க. இது எல்லா சமயங்களும் தான் சொல்லுகிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல அயலானிடத்திலும் அன்பு கூறு. நீ 1-2 மட்டும் சொல்லிடுற. அவர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் எப்போது சமயப்பணி செய்தால் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டார். இதை நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. லூக்கா 6:35 இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி எறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே, ஆதலால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய சமுதாய பணி. இது பிதா சொன்னதுதான். கரெக்டா? நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். சகேயு இயேசுவின் வருகையால் என்ன செய்தான்? அவன் அதுவரைக்கும் ஒரு பங்கு வாங்கி இருந்தால் அநியாயமாக அதை 4 பங்காக திருப்பி கொடுத்தான். அதே மாதிரி தன் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தான். இது ஆண்டவரை பார்த்த உடனேயே அவன் உடனே ஓடி போய் ஒரு 100 பேருக்கு அவன் சமயத்தை சொல்லவில்லை. முதல்ல ஆண்டவர் சமயத்தையே ஸ்தாபிக்கவில்லை. தயவுசெய்து அதை சரியா பாருங்க. அவர் எந்த சமயத்தையும் சாதிக்கவில்லை. அவர் பிறந்த யூத சமயத்தை திருத்த பார்த்தார். அதனாலதான் சவுக்கை எடுத்துக்கிட்டார். என் பிதாவின் வாசஸ்தலத்தை நீங்களோ கள்ளர் குகையாக்கினீர்கள். அவர் ஒன்றும் சமயமாக ஸ்தாபிக்கவில்லை. பின்னால் வந்த கட்டுப்பாடு, கட்டமைப்பு. அது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ஐடாஸ் கட்டர் சொன்னார். ஐடாஸ் கட்டர் வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அவங்க பெற்றோர் சமய பணிக்காகத்தான் வந்தார்கள். ஆனால் ஐடாவினுடைய இளமை கால கனவு என்ன தெரியுமா? அவரது சகோதரர்கள் மாதிரி தப்பி தவறி சமய பணிக்கு போயிடக்கூடாது. ஐடாவுடைய பெரிய ஆசை படித்து சீக்கிரமே திருமணம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். அதுதான் ஐடாஸ்கரோட ஆசை. என் சகோதரர்கள் மாதிரி நான் சமய பணிக்கு போகக்கூடாதுன்னு அவங்க அவ்வளவு தீர்க்கமாக விரும்பினாங்க. ஆனால் இங்கே திண்டிவனம் பக்கத்தில் அவங்க இருக்கும்போது தான் நினைக்கிறேன், அந்த இடம் அங்கே இருக்கும்போது ஒரு ராத்திரியிலே பிரசவத்துக்காக காத்திருக்கிற ஒரு பெண்ணுக்காக வந்து கேட்குறாங்க. என் பொண்ணு, என் மனைவி ரொம்ப முடியாமல் இருக்கிறார், டெலிவரி டைம், யாராவது ஒரு பெண் வேண்டும் பிரசவம் பார்க்க. ஆனால் இருக்கிறவர் தகப்பனார், இந்த பொண்ணோட தகப்பனார் ஆண், முடியாது, பிரசவம் பார்க்க முடியாது. என் மனைவியை ஒரு ஆண் தொட்டு பிரசவம் பார்க்கக்கூடாது. இது மாதிரி ஒருவர் அல்ல 3 பேர் வந்து போனார்கள் ஒரே ராத்திரியில். அப்போது இந்த அம்மா கேட்குறாங்க, ஏன் இந்தியாவில் இப்படி? இப்போ அவங்க அப்பா சொன்னார், இங்கே இந்த மக்களின் நம்பிக்கை ஒரு ஆண் அந்நியன் ஒருவன் தன் மனைவியை தொட்டு பிரசவம் பார்க்க அனுமதி இல்லை. பெண்களாக இருந்தால் மட்டும்தான் பிரசவம் பார்க்க அனுமதி. அப்போது அந்த பெண் அன்றைக்கு நினைத்தாள்,
இந்த மண்ணுக்கு நான் திரும்ப ஒரு மருத்துவச்சியாக வர வேண்டும், டாக்டராக வர வேண்டும். ஒரு ராத்திரியில் ஏற்பட்ட மாற்றம். போய் படித்து திரும்பவும் அதே மண்ணுக்கு வந்தார்கள். அன்றைக்கு தொடங்கியது தான் சிஎம்சி. வேலூரில் இருக்கிற அநேகம் ஆலயங்கள் செய்திருக்கிற சமய பணியை விட சிஎம்சி இந்த சமூகத்துக்கு ஆற்றி இருக்கிற சமுதாய பணி காலத்துக்கும் இருக்கும். மறந்துடாது, காலத்துக்கும் இருக்கும். அதனால தயவு செய்து இன்னும் 2 கற்பனைகள் சொன்னார் ஆண்டவர். ஒன்று, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரிடத்தில் நீ அன்பு கூறு. 2வது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அயலானிடத்திலும் அன்பு கூறு. இது சமூக பணிக்கானது. இது 2மே ஈக்குவல் தான். அதனால் இன்றைக்கு பலரும் கூடியிருக்கிற சமூகத்தில், பலரும் பல சமயத்தவரும் கூடி வாழ்கிற ஒரு சமூகத்தில் சமுதாய பணியை பற்றி நீங்கள் யோசித்தால், கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள், வம்பு பண்ண மாட்டாங்க, சண்டைக்கு போக மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டாரோட வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. இப்படியெல்லாம் மக்கள் மத்தியில் பேசப்படும். அப்படி பேசப்படும் போது கிறிஸ்து அவன் என்று காட்டப்படுவார்கள். பேசுவதை விட செய்வது ரொம்ப நல்லது. ஓய்வு நாளில் கூட ஒருவரை சொஸ்தமாக்கிய ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்கு உணர்த்துகிறார். எல்லாரும் கூடியிருக்கிறாங்க, 5000 பேருக்கு மேலே. அப்போ சீசர்கள்லாம் சொல்கிறாங்க, இருட்டி விட்டது, அவர்களெல்லாம் பசியாக இருக்கிறார்கள், ஊருக்குள்ளே அனுப்புங்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர்களை போக விடாதீர்கள், போஜனம் கொடுங்கள். 5 அப்பம் 2 மீன் அவர்களிடமிருந்து வாங்கி அவர்களுக்கே கொடுத்தார். அந்த இடத்தில் அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று விவிலியம் சொல்லவில்லை. அத்தனை பேருக்கும் வயிறார உணவளித்தார் என்று தான் சொல்லி இருக்கிறது. என்றால் தயவு செய்து, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எங்களை யூதாஸ் என்று நீங்கள் நிந்திக்காதீர்கள். அப்படியே நீங்கள் நிந்தித்தாலும் எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சொல்லி இருப்பதால் உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் வேண்டுதல் செய்வோம் என்று சொல்லி, சமுதாய பணிதான் நிலைத்து நிற்கும். சமய பணி எல்லாரும் செய்கிறார்கள். ஆனால் சமுதாய பணியை செய்வதிலே முன்னின்றால் சமயம் என்பது உணரப்படும். அறிவிக்கப்படுவதை விட உணரப்படுவது தான் நிற்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியோர்களே, ஒரு 6 பேர் இருபுறமும் 2 தலைப்புக்களை வைத்துக்கொண்டு நம்முடைய மனத்தை இங்கும் அங்குமாக உருட்டி எடுத்திருக்கிறாங்க. நீங்களும் கொஞ்சம் நேரம், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப விருப்பமாக அது என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு இருந்த இடத்தை விட்டு எழாமல் அமர்ந்து கேட்க மகிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இது ஒரு நெருக்கடியான நேரம் நடுவருக்கு. ஏன்னா 2 கட்சியும் கொடுத்துருக்கிற செய்திகளை வைத்துக்கொண்டு நான் ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த பக்கத்தில் சமய பணியை பற்றி ரொம்ப தீர்க்கமாக 3 பேர் அழுத்தமாக பேசியிருக்கிறாங்க. என்ன அது சமயத்தை பற்றி அவர் நல்லா தெளிவாக சொல்கிறார். அது பக்குவப்படுத்துதல், தன்னை பக்குவப்படுத்திக்கிடணும். அப்புறம் மற்றவர்களை ஆத்ம ஆதாயம் கொள்ளுகிற பொழுது பக்குவப்படுத்தணும். இப்போ நாம் பக்குவப்பட்டு இருக்கணும், அப்படித்தானே? சரி, அப்படின்னா பக்குவப்பட்டு, இப்போ 3 பக்குவப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள் இங்கே உட்கார்ந்துருக்கு. இப்போ இங்கே இருக்கிறவர்களெல்லாம் பக்குவப்படுத்தப்பட்டவர்களா படாதவர்களா? ஒரு கேள்வி வரும் இல்லையா? பக்குவப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள் கிறிஸ்தவர் அப்படின்னா ஒரு பக்குவப்படுத்தப்பட்டிருக்கணும் இல்லையா? ஏற்கனவே ஒரு விசுவாசத்துக்குள்ளே வந்தாச்சு. முதல்ல பிறந்த உடனேயே நம்ம வீடுகளில் அந்த காலத்தை எனக்கு தெரிய என்ன செய்வாங்கன்னா,
பிள்ளைகளுக்கு அது அழணும் அப்படின்றதுக்காக அழவில்லை என்று சொன்னால் இந்த தொப்புள் பக்கத்தில் அல்லது கொஞ்சம் நெத்தியில் ஒரு சிலுவையை போட்டு விட்டுருவாங்க. அல்ல சுட வச்ச கம்பியை வச்சு அப்படி ஒரு சிலுவை போட்டால் அது வீல்னு கத்தும். கத்திட்டான், கத்திருச்சு அப்படின்னு அப்போவே ஒரு அடையாளத்தை தரித்து வைக்கிறது. அப்போ பிறந்ததும் இப்போ எல்லாருக்கும் என்ன இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்ச ஒரு பாடு ஒரு பேர். இப்போ அந்த பேரை சொன்ன உடனேயே கிறிஸ்தவங்க. அப்போது ஒரு சமயம் வந்துருச்சு. அப்போது கிறிஸ்தவ வீட்டில் பிறப்பது, கிறிஸ்தவ பெயரை தரிப்பது, அப்புறம் அதுக்கு ஒருபாடு நம்ம கோயிலுக்கு ஐயர் வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு, வந்து 30 நாள் முடிஞ்ச ஒருபாடு பிள்ளைகளை கொண்டு கோயிலுக்கு கொண்டாந்து அது நாளை பொறுத்து அவங்க கொண்டு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. விசேஷமான நாளை வச்சு ஒரு பெயர் வச்சுட்டாங்கன்னு சொன்னால் கோயிலில் பதிவாகி போச்சு. அப்போ என்ன உறுதியாயிடுச்சு, சமயம் உறுதியாயிடுச்சு. இவருடைய பேர் அவர் கேட்டாரா, நான் என்ன சமயத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காரா? அவர் விரும்பலை, சொன்னாருன்னு சொல்ல முடியாது, அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த உட்காந்துருக்க பிள்ளைய இதுக்கு அப்பா அம்மாவும் திணிச்சிருக்காங்க அவங்க மேலே, இதுதான் நீ கிறிஸ்தவ பொண்ணு தான், கிறிஸ்தவ பையன்தான் அப்படின்னு. அப்புறம் இல்லை உள்ளதை உறுதிப்படுத்துறதுக்காக அப்புறம் உச்சபையில் சேர்றதுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, இல்லை நற்கரணை விருந்து பெறுறதுக்கு ஒரு அடையாள வேண்டிய திடப்படுத்தல் ஆராதனை. அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா விசுவாச பிரமாணம் சொல்லணும், பல விஷயம் 10 கட்டில் சொல்லணும், எல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொல்லித்தான் சேர்ப்பாங்க. இப்போ சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஏன் போயிடாத, ஏன் வசூல் போயிடும். அடிப்படை எங்கே நிற்கிது, இப்போ வசூலில் நிற்கிது. அப்போ உள்ள திடப்படுத்தல் ஆராதனை ஒன்று உள்ளே சேர்ந்தாச்சு. அப்புறம் அதுக்கு பிற்பாடு அந்த வீட்டிலேருந்து காணிக்கை ஒழுங்காக வரணும். காணிக்கை இங்கே கோயிலில் கொடுத்துட மாட்டாங்களாண்ணா, அது ஞாயிற்றுக்கிழமை கையில் கொடுக்குறாங்க, விசேட ஆராதனை காணிக்கை வேறு தருவாங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடு மாதாந்திர காணிக்கைன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சோஸ்திர காணிக்கை வேறு இருக்குது, அப்புறம் என்னென்ன இருக்குது, பண்டிகை காணிக்கை இருக்குது. காணிக்கை 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 இத்தனை காணிக்கையும் போட்டு நம்ம சொல்லி ஐயர் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, கோயிலில் சொல்லத்தான் வேண்டியிருக்கு. கொடுத்துருங்க, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன் இல்லாட்டி எங்ககிட்ட இருந்து கொடுத்துக்க மாட்டாங்க. ஐயருக்கும் சிக்கல் இருக்குல்ல, அவங்களுக்கும் சம்பளம் கொடுத்தாகணும், அவங்களுக்கு பேட்டா கொடுத்தாகணும். இவ்வளவு விஷயம் இருக்குது. இது ஏன்னா இவ்வளவு சார்ந்தது. இப்போ இதெல்லாம் இது எந்த பணியில் சேர்க்குறீங்க, இதை எதில் சேர்ப்பீங்க? இப்போ இதெல்லாம் நாங்கள் செய்யாமல் இருக்கோம், நம்ம திருச்சபையார் இருக்காங்க இல்லையா, இவங்க இதை செய்யாமையாக இருக்காங்க, பணி இருக்கு இல்லையா. இப்போ இதெல்லாம் பணி இல்லை, இதை எதில் சேர்க்கறது? அப்புறம் அதுக்கு ஒருபாடு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, கல்யாண பையனுக்கு வேலை பார்த்துனா வேலை பார்க்குற பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு நம்ம சபை செயல் பண்ணால் இல்லை எந்த பொண்ணு இல்லைங்க, இது வந்து இந்த பக்கத்தில் எங்கே ஒரு ஊரை சொல்கிறோம். அப்போ அந்த சபையிலேருந்து போதகத்திலேருந்து ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்துருங்க, நம்ம சபை தானே அவங்க, இல்லைங்க அது கத்தோலிக்க பொண்ணு. இப்போ கத்தோலிக்க பொண்ணு அப்படின்னா இப்போ சேர்த்துக்கலாம்னு ஏதோ வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன ஆயிரத்தை கேட்டால் அப்படி எதுவும் உத்தரவு இருக்கா நமக்கு? ஏன்னா அவங்கள கிறிஸ்தவர்களை சேர்த்துருக்கீங்களா இல்லையா? இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல, அது எதுக்காக இப்போ கேட்குறேன்னு தெரிஞ்சிருக்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சமயத்தை சேர்ந்தவங்களா இல்லை வேறு சமயத்தை சேர்ந்தவங்களா? சரி, இல்லை அவங்க வந்து பெந்தேகோஸ்துக்கார பொண்ணு, அது வந்து அசம்பிளி ஆஃப் காடுன்னு. அசம்பிளி ஆஃப் காடா?
அது அசம்பிளி ஆஃப் காடு. அப்போ நீ என்ன யாரை கேட்கணும்? இதுக்கு அசம்பிளி ஆஃப் காடை சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியுமா? சேர்க்கலாமா? ஏன்னா அசம்பிளி ஆஃப் காட் கத்தோலிக்க ஒன்று இருக்கு, அசம்பிளி. இதெல்லாம் நீங்கள் பேசலை. இப்போ இதெல்லாம் இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க இல்லையா? சமயம் சார்ந்தவர்களா இல்லையா? எதுப்பா சந்தா கட்டிட்டா போதும். இது சந்தா கட்டிட்டா போதும், அது வேற விஷயம். நீங்கள் இப்போ உள்ளுக்குள்ள விடுவீங்களா? அது ஒரு கேள்வி நிற்கிறதுல. அது வந்து இப்போ பெந்தேகோஸ்து பண்ணா இருக்குது. அது என்ன ஐபிசின்றாங்க, சிபிஐன்றாங்க, சிலான் பெந்தேகோஸ்தல் மிஷன்றாங்க, சிபிஎம் அப்படின்றாங்க. இன்னும் நிறைய பிரிவுகள் இருக்குது. பிரிவுனா கணக்கு வழக்கு கிடையாது. இப்போ அதுகளில் சேர்ந்ததாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் சமயம் சார்ந்ததா இல்லை வேறு ஏதாவது இருக்காது? இவ்வளவு சேர்ந்த பிற்பாடும் இந்த ஆராதனை கூட்டங்கள் திரளணின்னு ஒன்று போகுது. அங்கே போன பிற்பாடு கையை தூக்க சொல்கிறாங்க, கையை தூக்க சொல்கிறாங்க. அப்போ கையை தூக்குறவரெல்லாம் அப்படியே தனியாக பிரிக்கிறாங்க. ஏன்னா பூரா நோயாளிங்க. அவ்வளோ பேரையும் பிரித்து அவங்களெல்லாம் தனியாக கொண்டாந்து அவங்களெல்லாம் ஒரு இந்த இன்னொரு கூட்டில் அடைக்கிற மாதிரி அங்கே வந்து சேருங்க, அங்கே வந்து சேருங்கன்னா. அப்போது ஏற்கனவே நாம் ஒரு சபைக்குள்ளே இருக்கோம். அங்கே கேட்டால் சொல்கிறா, இப்போ எங்கள் சில வீடுகளில் நான் போகிற வீடுகளில் அங்கே என்ன இருக்குது? ஐயர்கிட்ட ஆவியும் இல்லை அனலும் இல்லை. என்னப்பா இப்படி சொல்கிற நீயே? அதான்டா நம்ம பிறந்ததுலேருந்து போய் வந்த சபை. ஐயர் நல்லத்தானே பேசுகிறாருண்ணா. என்னத்தை பேசுகிறாரு? எங்கள் ஐயர்கிட்ட வாங்க, அல்லேலியான்றதை மட்டும் ஒரு 50 தடவை சொல்லுவார். இங்கே இப்போ தான் சொல்கிறாங்க இங்கே அல்லேலியான்னு. அது எதுக்காக அல்லேலியா சொல்கிறாங்கன்னு தெரியல. பயந்துக்கிட்டு அவன் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுனால நம்ம சொல்லி ஆகணும், இல்லாட்டி வேறு இடத்துல அல்லேலியா ஆகி போயிடும் அப்படின்னு இது புதுசாக சேர்த்து வச்சுருக்குறோம். அப்படின்னா சமயம் என்பது ஏற்கனவே நீங்கள் சில வடிவங்களில் நாம் வச்சிருக்கோம் இல்லையா? இது தவிர்த்து வேற என்ன? இதுக்கு அப்பால நம்முடைய மனசை நம்ம யோசிக்கணும். நம்ம காணிக்கு இங்கே வந்து வரும்போது உடனே நான் கிறிஸ்தவன் தானா? அதான் சமயம். நான் கிறிஸ்தவன் தானா அப்படின்னு எப்போ நீங்கள் வந்து இங்கே உட்காந்து முட்டு போட்டு அவர் என்ன சொல்கிறாரு? உன் சகோதரனோடு உனக்கு பகை உண்டானால் காணிக்கையை இங்கே வைக்காத, நீ போய் ஒப்புரவாகு, முதல்ல அவனோட சமாதானம் ஆகு. ஆனால் நாம் இங்கே வந்து உட்கார்ந்து இப்படி முட்டு போட்டு இப்படி ஒரு பார்வை பார்த்து நீ எல்லாம் பேசி உன்னை நான் குளிச்சு கட்டலை, ஆண்டவர் என்னோட இருக்கிறார் அப்படி நான் நினைப்பேன். அப்படின்னா நான் இன்னும் பக்குவப்பட்டிருக்கிறேனா? இப்போ ஏற்கனவே நான் புறத்தால் சில வடிவங்களை பெற்றுட்டேன். புறத்தால் நான் என்னவாக ஆகியிருக்கிறேன்? நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு அடையாளத்தை பெற்றுவிட்டேன். ஆனால் அகத்தால எனக்குள்ளே நானே ஆகியிருக்கிறேனா? ஒரு கேள்வி நிற்கிறதுலங்க, அது எல்லாரும் நம்ம கேட்கணும். அப்படி அகத்தால நமக்குள்ள மாற்றம் ஏற்படுத்துவதற்கு வேலை செய்கிற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதுதாங்க சமயப்பணி. சமயப்பணி அப்படின்றது என்ன? நம்ம உள்ளுக்குள்ள நிறுத்தி வச்சுக்கிட்டு நல்லா கேட்கணும், கேள்வியை கேட்கணும்.
மற்ற செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க. இது புறத்தை. திருவள்ளுவர் ஒருத்தர் இங்கே நம்ம ஊர்க்காரன் சொன்னாரே, இதெல்லாம் புறத்தடா, புகழுமிலே. இதெல்லாம் வெளிப்படையான விஷயங்கள். இது இந்த அடையாளங்கள் நமக்கு என்னத்துக்காகும்? யூதனுக்கு இப்படிப்பட்ட அடையாளங்கள் 1008 அடையாளங்கள் உண்டு. அவன் எல்லாவற்றையும் தான் நிறைவேற்றி கொண்டிருந்தான். அவன் நிறைவேற்றாதது என்ன? அவன் வந்து கேட்கிறானே கோயிலுக்குள்ளே வந்து நின்று, நான் இவனை போல அல்ல, நான் எல்லா காரியங்களும் உங்களுக்கு காணிக்க கொடுத்துருக்கேன், எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன் கேட்கிறான் அவன். ஆனா அதையும் விட மிக தாழ்மையாக ஒரு 2 பைசாவை கொண்டு காசை போட்டா பாருங்க ஒரு தாய். அதை பார்த்த உடனே தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் அல்ல, அவன் அல்ல, இவாதான் தன் முழுமையை கொண்டு வந்து போட்டிருக்கிறா காணிக்க சொல்றாரு இல்லையா? அப்படின்னா எங்கே மனத்தாழ்மை இருக்கிறதோ, நம்ம கேட்கணும்ல. இங்கே வந்து உட்கார்ந்த உடனே நான் செய்த பாவம், இந்த முட்டு போட்ட உடனேயே விழிகளில் இருந்து கண்ணீர் சொருகி கண்ணீர் பெருகி போய், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் பாவம் செய்திருக்கிறேன், என் சகோதரனை நான் வெறுத்திருக்கிறேன், என் காணிக்கையை நான் பல நேரங்களில் தருவதாக இல்லை, நான் பலரை பற்றி பலவிதமாக பேசி இருக்கிறேன், என்னுடைய மன பலவீனங்கள் என்னை மிக இழிவாக இழுத்துக்கொண்டு போயிருக்கின்றன. ஆனாலும் ஆண்டவனே நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். அவர் சொல்றானே, நான் 1க்கு 2ஆக வாங்கியிருந்தால் அதை 10ஆக கொடுக்கிறேன்னு சொல்றானே, அப்படி கொடுக்கிற தைரியம் நமக்குள்ள வருமா? அப்படி வருவதுன்னு சொன்னா அது மனசுக்குள்ளே இப்போ வேற காலம் நடந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, யூதன் தான் ரொம்ப உயர்ந்தவன் நினைச்சா. ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவன் தன்னைத்தான் நான் தான் இறைவனுக்கு பக்கத்தை போய் நிற்க போகிறதாக நினைத்து கொண்டிருக்கிறான் அல்லவா? அது போலவே அன்றைக்கு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா யூதன், நான் தான் இறைவனுடைய பிள்ளை, இறைவன் எங்களுக்காக மட்டும்தான் இருக்கிறார் என்று எண்ணி இருந்ததினாலே புற மக்களை, தனக்குள்ளேயே இருக்கிற மக்களை வெறுத்து போயிருந்தான். ஆனால் இல்லை, நீ என்னடா பெரிய ஆபிரகாமுக்கு ஒண்ணு மட்டுமில்லை, இன்னும் பிள்ளைகளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். எத்தனை 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 வேணும், யார கொண்டு போறாரு? எங்க போய் நிற்கிறாரு பொண்ணு? சமாரியா பொண்ணு யாரு? நம்ம இன்னைக்கு நம்ம வேற வேணும், நம்மக்குள்ளுக்கு பாருங்கள, கோயிலுக்குள்ளே எத்தனை இடங்களை பார்த்த உடனே சொல்லிடலாமே. அந்தந்த இடங்களை உட்காந்துருக்க பிசி மெம்பர்களை பார்க்கும்போதே சண்டை வர்ற அன்னைக்கு பாருங்க. இவங்க சொன்னாங்களே பிசி சண்டை சொன்னாங்களே, எத்தனை 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 ஜாதிகள் வண்ணங்கள், அதெல்லாம் கடக்கணும்ன்றான். சாதி குலம் பிறப்பு எனும் சுழிப்பட்டு தடுமாறும் வேதமில்லை நாயேன். இந்த ஊரில் பிறந்தவன் சாதி குலம் பிறப்பு எனும் சுழிப்பட்டு தடுமாறும் ஏதமில்லை நாய். நான் நாயிடா, இறைவா நான் நாய், என்னை காப்பாற்றும். நான் எப்போது இதிலிருந்தெல்லாம் வெளிப்பட போகிறேன்? இவையெல்லாம் என்னை விழுங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் ஏராளமான சுமைகளை வைத்திருக்கிறேன் மனசுக்குள்ளே, எனக்குள்ளே அகங்காரங்கள் இருக்கின்றன. நான் மிகப்பெரிய கல்வி கூட்டத்திலிருந்து வந்தவன் என்ற கல்விவான் என்ற அகங்காரம் இருக்கிறது. எனக்குள்ளே மிகப்பெரிய பணக்காரன் என்ற அகங்காரம் இருக்கிறது. என்னை மீறி எந்த செயலும் நடந்து விடாது என்ற அதிகார வரம்பிற்குள் நான் இருக்கிறேன். அந்த அதிகாரம் எனக்குள் இருக்கிறது. இந்த அதிகார போதையை சுமந்து கொண்டே நான் அலைகிறேன். ஆண்டவனே, நீர் எனக்கு இவற்றை தரவில்லை, ஆனால் நான் இவற்றை பெற்றதனால் என்னை அவை பாடுபடுத்துகின்றன. இவற்றை எப்போது நான் இழந்து விட்டு உம்முடைய பக்கத்தில் வரப்போகிறேன்? எனக்கு இருக்கின்ற மேன்மைகள் அனைத்தையும் நான் இழந்து விட வேண்டும் அல்லவா? எல்லாவற்றையும் இழந்தல்லவா நான் உம்மிடம் வர முடியும்? நான் எப்போது வர முடியும் உம்மிடம்?
என்று கேட்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அந்த உணர்வை ஊட்டுவதுதாயா சமயப்பணி. அதுதாயா சமயப்பணி. நாம் அந்த இடத்துக்கு இன்னும் போகலையா. நம்ம ஐயர் செய்யலாம்னு நினைச்சாருன்னா என்ன வேலை உங்களுக்கு? என்ன வேலை? வசூல் போயிருமையா? செய்ய முடியாது. இன்றைக்கு இருக்கிற சூழலில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒரு சமயம் தஞ்சாவூர் திருச்சபையில் நடந்த ஒரு காரியம். ஜியு போப் அப்போது ஜியு போப் அவர் ராபோஜனம் கொடுக்கறதுக்காக வர்றார். சபையார் முன்னே வந்து மண்டி போட்டுட்டாங்க. மண்டி போட்டாச்சுன்னு சொன்னால் அவர் போய், அப்போதெல்லாம் ஒரே பாத்திரத்தில் தான் பானம் பண்ணுகிற வழக்கம் உண்டு. இப்போ தனித்தனி பாத்திரங்கள் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? இங்கே இல்லையா? இங்கே ஒரு பாத்திரம். அப்பா பல இடங்களை தனித்தனி பாத்திரம் இருக்கு. அந்த மாதிரி அவர் கொடுக்க போகிறார். கொடுக்கும்போது துணியை வச்சு தொடச்சிக்குவாங்க. அப்படி கொடுக்க போகும்போது அவனு ஒரு சத்தம் வருது. சூன்னு ஒரு சத்தம் வருது. இவர் திரும்பி பார்த்தார். பார்த்தா அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் அவரை கூப்பிடுறாரு. இவர் அமைதின்றார். அவர் என்ன சொல்றாரு? அப்படின்றார். இவருக்கு ஒன்றும் ஓடலை. அவர் தொடங்கிட்டார். இவர் எந்திரிச்சு போயிட்டார். தொடங்கி முடிச்சோடனே முடிந்த பிற்பாடு அவர் வந்து சொன்னார், அவன் யார்? அவன் யார்? அவன் என்ன ஜாதின்னு தெரியுமா நமக்கு? அவனுக்கு நீர் கொடுக்குறீர். அவன் வாய் வச்ச பிற்பாடு நான் அதில் வாய் வைக்கணும். நீர் இங்கே கிறிஸ்தவத்தை வளர்த்துற மாட்டீர். உமக்கு இங்கே வேலையும் இருக்காது. அவர் சொன்னார், அப்படி ஒரு நிலை வருமானால் என் அங்கியை நான் கீழே கழற்றி வைத்து விட்டு போய்விடுவேன்னார். அப்படி ஒரு வேலை வந்தது அவருக்கு. சென்னை சிறார் அவருக்கு கடிதம் எழுதியது. தமிழ்நாட்டில் சபையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் யார் உள்ளிருக்கின்ற பெரியவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு செய்யுங்கள் என்று. திரும்ப அவர் சொன்னார், கிறிஸ்து சொல்லுவதை கேட்பதா நீங்கள் சொல்வதை கேட்பதா? நாங்கள் சொல்லுவதை கேளுங்கள்னார். அதற்கு நான் வரவில்லை என்று சொல்லி தன்னுடைய அங்கியை கழற்றி போட்டுவிட்டு அவரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளுமாக ஒரு மாட்டு வண்டியில் ஏறி புறப்பட்டு போனார்கள். எதை நோக்கி? பெங்களூரை நோக்கி போனாங்க. அப்படின்னா இந்த திருச்சபை அன்று தொடங்கி இன்று வரை உங்களுக்குள்ளே இந்த பேதத்தை நீங்கள் வளர்க்கவில்லை என்று நீங்கள் சத்தியம் பண்ணுங்கள். முடியுமா உங்களாலே? அப்படின்னா சமயப்பணி நடக்கணுமா ஐயா? அது நடக்குதா? நடக்குதா? நடக்கணும். ஆனால் நடத்த முடியாது. ஏன்? யதார்த்தம் அப்படி இல்லை. நாமெல்லாம் எதற்கு வாழ்க்கைப்பட்டு விட்டோம்? மேடையில் பேசுகிறோம், வாழ்க்கைப்பட்டு விட்டோம். ஏனென்றால் பதவிகளுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் வசதிகளுக்கும் நாம் வாழ்க்கைப்பட்டு விட்டோம். வாழ்க்கைப்பட்டு விட்ட பிற்பாடு இதை மணப்பதா அதை மணப்பதா என்ற சந்தேகம் நமக்கு வந்து விட்டது. இனி கிறிஸ்துவே வந்தாலும் இதை மாற்ற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
மாற்ற முடியும்னு நினைக்கிறார். அவர் ரொம்ப விசுவாசி. இப்போ இவர் கிறிஸ்துவாக இல்லை, முடியாதுங்க, இது கடினங்க, இது ரொம்ப கடினம். இது நாம் ஒரு பெரிய தீக்குச்சிக்குள்ளே சுழலுக்குள்ளே இறங்கிட்டோம். அதனால் சமயப்பணி என்பது அது தொடங்குச்சு. அதுக்கு ஒரு தொடக்கம் ஒன்று, இன்னும் கூட உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன். அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுவேன். நீங்கள் எப்போதாவது மதுரைக்கு வந்தீங்கன்னு சொன்னால், மதுரை பசுமலை பகுதியில் தெய்வீக அன்பின் திருக்காட்சின்னு கிறிஸ்துவனுடைய வரலாற்றை ஆமாம் லவ் டிவைன் அப்படின்னு போட்டு அந்த நாடகம் நடக்கும். அது இப்போ போச்சு, அது இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு அங்கே. ஏன்னா லவ்வும் இல்லை, டிவைனும் இல்லை, அதனால் போயிடுச்சு அது அங்கே. அப்போ அதில் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, அது ஏன் லவ் டிவைன் அதை வச்சாங்க அப்படின்றதுக்கு முதல்ல ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே வந்திருந்த வெளிநாட்டுக்காரர்களும் இன்னும் கொஞ்சம் பெரும்பாலும் வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் தான். அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இது இங்கே ஜாதிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது, இதை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க. முதல் முயற்சி என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு விருந்து, ஒரு தெய்வீக அன்பு, ஒரு விருந்து. அந்த விருந்தை இவங்க சமையல் பண்ணுறது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருப்பாங்க, சாதாரண மக்கள். உதவி செய்கிறதெல்லாம் செய்வாங்க மற்றவங்க. அப்போ பரிமாற போகிறது, சாப்பிட போகிறது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், மேட்டுக்குடி மக்கள்லாம் வந்து பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது புல்பிட்டில் அறிவிச்சாச்சு. அறிவித்த பிற்பாடு இந்த காட்சி நடத்துவதற்கான ஒரு நாளை தெரிவு செய்து சமையல் வேலை ரொம்ப பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சமையல்லாம் முடிஞ்சிருச்சு, விருந்துக்கு ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. பரிமாறுவதற்கு ஆளே வரலை, காத்திருக்காங்க. பரிமாற வர வேண்டியவர்கள் வரவே இல்லை, கடைசி வர வரல. கடைசியாக இவர் போய் ஐயர் கேட்டாருங்க, ஏன் வர முடியாது, அவர்களுக்கு நாங்கள் பரிமாறுவதா? ஏவல் கூவல் பார்க்க வேண்டிய மக்கள் அவங்க என்று சொல்லி, என்றைக்கும் இந்த பிளவை நாம் உருவாக்கி வைத்துட்டோம்னா இதை நீங்கள் என்றைக்காவது பேச முடியுமா? ஆனால் இதை எடுத்து சொல்லலை அப்படின்னு சொன்னால் திருச்சபை முழுமை பெறாது. அதனால் சொல்கிறேன், சமயப்பணி என்பது தன்னைத்தான் உணர்வது என்று வருகிற விஷயம் வருகுவாருங்க, அது தெரிவு செய்வது. இடத்தில் இருக்கிற பணம் இருக்கு, இத்தனை பணம் நான் சேர்த்து இருக்கிறேனே, இதில் எத்தனை நான் கொடுத்து இருக்கிறேன் ஏழைகளுக்கு. ஏதோ கோவில் முடிந்த உடனே வெளியே போகிற உடனே, இயேசு கிறிஸ்துவ வாசல் உட்கார்ந்து இருந்த போது, கோயிலுக்குள்ளே போகிற போது, எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போகிற போது அங்கேயும் ஏழைகள் உட்கார்ந்து இருந்தாங்க, பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அங்கு மட்டுமல்ல, அன்று மட்டுமல்ல, இங்கும் இன்றும் இருக்கா, நம்ம கூடயே இருக்கிறான். அப்போ இருக்கிற அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, கொடுக்குறோம். ஏதோ ஒரு 2 ரூபாயோ 1 ரூபாயோ 5 ரூபாயோ, இப்போ 10 ரூபாயெல்லாம் கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. அதோடு முடிஞ்சு போச்சா? கொடுக்கணும். கொடுப்பதற்கான காரணம் நமக்கு வேணும். இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை செய்வதற்கு தயாராக இருக்கோமா? நம்மை பக்குவப்படுத்தியிருக்கிறோமா? அதை நம்ம சொல்லியிருக்கிறோமா? ஐயா அம்மா, நம்ம சொல்கிறோமா? ஏன் அங்கே கொடுத்தாச்சுன்னா இங்கே என்ன ஆகும்? வேண்டாம். நம்ம வீட்டில் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணுவதை விடுங்க,
உன் மாமனாரையும் மாமியாரையும் கனம் பண்ணு என்று சொன்னார்களா? இடங்களை நீங்கள் யோசித்து பாருங்க. உன் இல்லத்துக்குள்ளே போ, உனக்குள்ளேயும் போ, உன் வீட்டுக்குள்ளே போ, உன் சமூகத்துக்குள்ளே போ. எந்த வளர்ச்சி? நாம் வளர்ந்திருக்கிறோம். எத்தனை பெரிய ஆலயத்தை பார்க்கிற பொழுது எத்தனை பெருமை, எத்தனை பெருமை. எத்தனை பெரிய ஆலயத்தை கட்டுவது என்று சொன்னால் ஜெகன் பாபுவை கேட்டிருந்தால்தான் தெரியும். முடியுமா என்ன? இந்த ஏழைகளுக்கு அவர் உதவி செய்ய வந்தவர் என்ன பாடுபட்டு இருக்கிறார். அவர் மட்டும்தானா? ஒரு இரவு முழுவதும் சுற்றி சுற்றி அலைந்த ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. இடம் தெரியாமல், இடம் தெரியாமல். ஒவ்வொரு பாதிரிமாரும் பட்டிருக்கிற அவஸ்தைகள் எத்தனை, அத்தனையும் இழந்து இன்றைக்கு இத்தனை வகையாக நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் வளர்ந்திருக்கிறோம். பொருளால் வளர்ந்திருக்கிறோம், கல்வியால் வளர்ந்திருக்கிறோம், அதிகாரங்களால் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் வளர்ந்திருக்கிறோமா? அந்த வளர்ச்சி தான் கிறிஸ்தவ வளர்ச்சி. அதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சி. அப்போ இதை இவங்க செய்யணும், சமயப்பணி செய்யணும்னு இவங்க கடந்து துடிக்கிறாங்க. என்னங்க அப்போ இவங்க ஒன்றுமே இல்லையா? இங்களையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களேண்ணா. என் வீடு, நான் சார்ந்த மக்கள், எப்போது என் வீட்டை விட்டு நான் வெளியேறிட்டேனோ, என் அகத்தை விட்டு நான் வீதிக்கு போயிட்டேனோ, இதில் நான் முற்றி வளர்கிற பொழுது இங்கே போகிறேன், சமுதாயத்துக்கு போகிறேன். இந்த சமுதாய பணியை ஒழுங்காக நான் செய்தான், இப்படி வாங்க, இது என்னை நான் வளர்த்து கொள்ள, என்னை வளர்த்து கொள்வதற்கு சமயப்பணி, என் சூழலை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு சமுதாய பணி. ஏன்? என் சூழல் நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருக்க முடியும். அப்போ சுற்றுப்புறத்தை நான் சரிப்படுத்தணுமா இல்லையா? என் வீட்டை மட்டும் நான் சுத்தப்படுத்தி எத்தனை வச்சுக்கிறேன்? காலை எந்திரிச்ச உடனே ஒரு தடவை கூட்டிடுறோமா இல்லையா? என் பல்லை சுத்தப்படுத்துகிறேன், என் வயிற்றை சுத்தப்படுத்திடுறேன், அப்புறம் அதுக்கு பாடு என் உடம்பை சுத்தப்படுத்திடுறேன். அதுக்கு பாடு கண்ணாடி முன்னாடி போயிட்டு நான் என்ன தேய்க்கிறேன், வாசனை திரவியங்கள் சேர்க்கிறேன், என்னென்ன தேய்க்கிறேன் இந்த உடம்புக்கு. இத்தனையும் தேய்ச்ச பாடு இந்த வயசுக்கு வந்த பாடு அது படுத்துகிற பாடு தாழ முடியலை. இப்போ கண்ணாடியை பார்க்குற போது எதுக்கு இந்த உடம்புக்கு தானா, என்ன பாடுடா இதுன்னு இருக்குல்ல. நான் இதையெல்லாம் கடந்து போய் இந்த சமுதாயத்தை இங்கே இறங்கி செய்யணும்னா இது நீங்கள் செய்யக்கூட வேண்டாம். இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, இந்த சமுதாய பணியை சரியாக செய்ய, சமயப்பணியை சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன செய்வீங்க? நேராக போவீங்க, அங்கே நேராக அங்கே போய் உதவி செய்ய ஆரம்பிப்பீங்கள்ல, செய்யலாம்ல. இப்போ என்ன செய்கிறோம் நம்ம? அது தவிர்த்து கோயில்களில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். பிசி தேர்தல்னால் அந்த அம்மா தான் சொன்னாங்க, பிசி தேர்தல்லாம் பூரா ஒருத்தர் சண்டை போடுறாங்க சேவை செய்கிறதுக்கு. வீட்டில் ஐயா அந்த அதை எடுத்து வையா அப்படின்னு வீட்டம்மா சொல்லிச்சுன்னா அப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு. என்ன சொன்ன? ஓ எடுத்து வை. ஆனால் ஆண்டவருக்கு எடுத்து வைக்கிறாங்களாம். இங்கே கோயிலில் ஆண்டவருக்கு எடுத்து வைக்கிறேன். ஏன் ஆண்டவருக்கு எடுத்து வைக்கிறான்? 4 பேர் அப்படி சுற்றி பார்க்குறாரு. அவங்கெல்லாம் கேட்குறாங்க, எங்கள் பிசி மெம்பர் ஓடியோப்பா. ஆனால் வீட்டில் நான் எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பக்கத்து வீட்டுக்கார் சொல்கிறாரு, ஆம்பளையா இந்த ஆள், இந்த பொம்பளை இந்த ஆளை படுத்துகிற பாடு தாடலையா, நாள் எதுவும் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கையே இல்லையா, இந்த அநியாயம் பண்ணுறான் இந்த ஆள்.
இங்கிட்டு இருந்ததை அங்கிட்டு எடுத்து வைக்கிறான், அங்கிட்டு இருக்கிறத இங்கே எடுத்து வைக்கிறாங்க. இந்த அநியாயமாக இருந்தாலும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கை வசூல் பண்ணுறதுக்கு பார்த்தா இங்கே எப்படி காணிக்கை பை தூக்குறீங்களா? பையை தூக்கலைன்னா அவ்வளோ கதை போயிடும். பையை தூக்கி அப்படி ஒரு பார்வை எல்லாரையும். நான் சில இடம் கோயிலுக்கு போய் பார்க்குறேன், அப்படி பார்த்தா அப்படி ஒரு பார்வை தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த தடவை எனக்கே ஓட்டு போடுங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி பதவிகளை நேசிக்கிறவர்களாக, கோவில் படிகளை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம்ல. இப்போ என்ன யோசனை அப்படின்னா, நாங்கள் 2 பக்கமும் பேசிட்டீங்க, ஒரு முடிவை சொல்லப்பா, 9 மணி ஆகுது இல்லைங்களா? ஒரு முடிவை யோசித்தோம்னு சொன்னால், சமுதாயம் என்பது பெரிய வட்டம். நம்மை சுத்தப்படுத்துவது தான் சமயம். அது இவங்க சொன்ன அந்த வட்டம் இருக்கு பார்த்தீங்களா? சமயம் என்பது நம்மை சுத்தப்படுத்திக்கிடுவதற்கு. என்னை சுத்தப்படுத்துவது என்பதோடு கூட என் அண்டையில் இருக்கின்ற இந்த சகோதரனையும் நான் சுத்தப்படுத்துவேன் என்று சொன்னால் அது உண்மையான சமயப்பணி. அது உண்மையான சமயப்பணி. அப்படின்னா இதை எப்படி பிடிக்கலாம் யோசித்து பார்த்தா, எனக்கு என்னவோ நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்குள்ள தாழ்மை வந்துடும். இதை செய்கிற பொழுது கொஞ்சம் அகந்தை நிற்கும். அதைத்தான் இங்கே நம்ம கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் நமக்குள்ளே அந்த நான் கிறிஸ்தவன் அந்த பைபிளை தூக்கிட்டு நம்ம வரும்போது பாருங்கள், ஒரு சிந்தனை அல்ல. நீங்கள் உள்ளபடியே இல்லாத மக்களுடைய இல்லங்களுக்கு போங்க. அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏழைகளாக இருந்தால் போதும். எவராக இருந்தாலும் சரி, மனிதன் அவனில் ஆண்டவர் வாழ்கிறார், அவனில் ஆண்டவர் வாழ்கிறார். ஆக அவருக்காக நீங்கள் செய்கிற சேவை, அவங்க இந்த அம்மா கடைசி சொன்னது, அவருக்கு செய்கிற சேவையாக இருப்பதனால் நான் என்னை உணர்வது எனக்கு செய்கிற சேவை. நான் இறைவனுக்கு சேவை செய்வதாக நான் எப்போது போகிறேனோ அது நாம் மிக பெரிதாக செய்கிற பணி இல்லைங்களா? அப்போ அந்த பணியை நம்ம நல்லா செஞ்சோம்னு சொன்னால் ஒருவேளை இந்த பணி நமக்கு சித்திக்குமா, இல்லை இதை நான் செஞ்சுட்டு அதுக்கு போகிறேன்னு சொல்லலாமா? என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு என்னவோ இதை செஞ்சுட்டு ஒரு நாள் நீங்கள் இங்கே போக மாட்டீங்க. இதை செய்யுங்கள், அப்போது கூட உங்களுக்கு இவை கொடுக்கப்படும். விவிலியத்திலிருந்தே சொல்றாருன்னா இதை செய்யுங்கள், அப்போ இதுவும் கொடுக்கப்படும். இது வந்து வளர்ச்சி வரும். இதை செய்ய 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 உங்களுக்குள்ள தாழ்மை. அதைத்தான் அந்த முற்பிதாக்கள் எங்கேருந்து எத்தனை 1000 மைல்கள் கடந்து இங்கே வந்து தங்களை இழந்து எல்லாவற்றையும் கொடுத்து நமக்காக கொடுத்து அவர்கள் சிந்திய ரத்தம், அந்த இரத்தத்தில் விளைந்த பயிர்களாக இருக்கிற நாம நல்ல கனிகளை கொடுத்துருக்கணும். கொடுக்கிறோமா என்பதை இருந்து எண்ணி பாருங்கள். உங்களுடைய உள்ளங்கள் உங்களுக்கு அவற்றை அந்த ஞானத்தை போதிக்க வேண்டும் என்று உங்களோடு கூட சேர்ந்து நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சமுதாய பணியே என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழர் பண்பாடு. நன்றியுரை வழங்க எங்கள் ஆலய செயலாளர் திரு சாம்பால் பிரபாகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த பட்டிமன்றம் மிகவும் சிறப்பாக அமைய கிருபை அளித்த நமது ஆண்டவர் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதற்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் உரித்தாகிறோம். நமது அழைப்பிற்கிணங்கி இங்கே வந்து இந்த சிறப்பாக பட்டிமன்றம் நடத்திய ஐயா பேராசிரியர் சாலமன் பாப்பையா மற்றும் ராஜா ஐயா தலைமையில் வந்திருக்கும் திரு தாஸ்
அருள் திரு மெய்யரசி வழக்கறிஞர் ஜான்சி முனைவர் ரேவதி கிருபாகரன், அருள் திரு பிரகாஷ், திரு ராஜா எஸ் ஆகியோருக்கு எங்கள் திருச்சபையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சின்ன திரையிலும் வெள்ளித்திரையிலும் மட்டும் நாம் இவர்களை பார்த்து கொண்டிருந்தோம். இவங்களெல்லாம் நம்ம பார்ப்போமான்றதே பெரிய விஷயமாக இருந்தது. பொங்கல் தீபாவளினா நம்ம முதல்ல டிவியில் இவங்க பட்டிமன்றம் வருமா, நாதஸ்வரம் போட்டதுக்கப்புறம் முதல்ல இவங்க பட்டிமன்றம் வருமானு தான் நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த நேராக அவர்களை பார்ப்பதென்று அவங்களாம் ஹீரோஸ், அந்த அளவுக்கு இருக்கிறவர்களையும் இன்றைக்கு நம்ம நேராக பார்த்துருக்கிறது ஒரு பெரிய விஷயம். திரும்ப நம்ம ஆலய வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆகவே இதற்கு வாய்ப்பளித்த, இதற்கு அனுமதி அளித்த நமது ஆயர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் பாஸ்டேட் கமிட்டிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் இங்கே வந்து வருகை தந்த ஃபாதர் ஆண்ட்ரூ டாமினிக் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் ஆயர் அருள் திரு ஜேக்கப் செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ரொஃபஸர் டாக்டர் மனோகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து ஐக்கிய சங்கங்களுக்கும் அனைத்து கன்வீனியர்ஸ்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இதற்காக பெரிதும் உழைத்த சத்யராஜ் மற்றும் பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தோம். ஒளி அமைத்து கொடுத்த சாம் அவர்களுக்கும் ஜிஜி கேட்டஸ் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நம்ம வந்திருக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் விதமாக நமது ஆயர் நமது ப்ரொஃபஸர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு சால்வையை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக திரு ராஜா அவர்களுக்கு ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து செயலாளர் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். திரு தாஸ் அவர்களுக்கு ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பொருளாளர் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். முனைவர் ரேவதி கிருபாகரன் அவர்களுக்கு அமலா ராஜேந்திரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சார்ல்ஸ் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். அருள் திரு மெய்யர்சி அவர்களுக்கு ஆத்மநேசன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பீட்டர் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். திரு அருட்பிரசாத் அவர்களுக்கு மனோகரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சத்யராஜா அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். வழக்கறிஞர் ஜான்சி அவர்களுக்கு ராஜ்குமாரி அவர்கள் பொன்னாடை அணிவித்து பிரபாகரன் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். ரெவரண்ட் ஜேக்கப் செவர்கன் ஐயா அவர்களுக்கு ஆர்சி சர்ச் செயலாளர் லூயிஸ் அவர்களுக்கு ஆயர் அவர்கள் ஒரு நினைவு பரிசையும் பொன்னாடையும் அணிவிப்பார். திரு தயவு செய்து முன்னாடி வரும்படியாக கேட்குறேன். என்னோட ப்ரொஃபஸர் ஃபாதர் போயிட்டார் நினைக்கிறேன். ரைட், நாம் திரு பி மனோகரன் ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசை கூட நாம் இந்த கூடுகையை முடிப்போம். ஐ ரிக்வெஸ்ட் ரைட் ரெவரண்ட் பி மனோகரன் க்ளோசிங் ப்ரேயர் அண்ட் பெனிடிக்ஷன். எங்கள் அன்பின் ஆண்டவரை, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மிகவும் முக்கியமாக திருச்சபைக்கு தேவையானது சமூக பணியா சமுதாய பணியா என்பதை குறித்து நாங்கள் பெரியவர்கள் மூலமாக இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொள்ளத்தக்கதாக நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இதிலே தலைமையேற்று நடத்தி தந்த பேராசிரியர் அவர்களுக்கும் அதில் பங்கேற்ற ஒவ்வொருவரையும் நீதாமே உமது கிருபையினாலே நிரப்பி இந்த வார்த்தைகளை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கேட்ட காரியங்கள் எங்கள் உள்ளத்திலே அது செயலாற்றத்தக்கதாகவும் இதன் மூலமாக சமுதாய பணியின் மூலமாக எங்களுடைய ஆண்டவரே கிறிஸ்தவ பணியை செய்யத்தக்கதாக நீதாமே எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மிடத்திலே கெஞ்சுகின்றோம். விசேஷமாக இந்த திருச்சபை இந்த முயற்சியை எடுத்தமைக்காக உமக்கு நன்றி. ஆயரையும் அவருக்கு உதவியாக இருக்கின்ற சங்கத்தினரையும் மற்றும் இதற்காக உழைத்து இதற்காக பொருளுதவி செய்த அனைவரையும் நீதாமே ஆசீர்வதித்தருளும். இந்த முயற்சியின் மூலமாக நாங்கள் எங்களை
உமக்கென்று ஒப்புவித்தவர்களாக, உமக்கென்று உம்மை பிரதிபலிக்கின்றவர்களாக, எங்களை புதுப்பித்துக் கொள்கின்றவர்களாக நாங்கள் இருக்க இந்த மாலை வேளையை எங்களுக்கு நீர் கிருபையின் நேரமாக மாற்றி தந்தமைக்காக மீண்டும் நன்றி செலுத்தி, நாங்கள் செல்லுகின்ற பொழுதும் எங்களுக்கு பாதுகாப்பை தந்து எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்றும், இந்த அருமையான உம்முடைய அடியார்களை இன்னும் அதிகமாக உபயோகப்படுத்தி இவர்கள் மூலமாக சமுதாயத்திற்கும் ஆண்டவரை திருச்சபைக்கும் பல வகையான நன்மைகள் பெறத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த தேவாவியின் ஐக்கியமும் பக்கத்துணையும் பாதுகாவலும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமைய பரிசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சமராதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.